மாப்பிள என்ன பலத்த யோசனையா இருக்கு, என்னடா? அது ஒண்ணுமில்ல மச்சான். இந்த ஆடு மாடு கோழி குருவி கொக்கு எல்லாம் சூரியன் உதயும் போது எந்திரிக்குதுங்க, சூரியன் மறையும் போது எல்லாம் போய் அடைஞ்சிருதுங்க. ஆனா நம்ம மனுஷங்க மட்டும் சூரியன் உதயத்துல இருந்து சூரியன் மறைஞ்சு நைட்டு 12-1 மணி வரைக்கும் வேலை 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 அணைஞ்சிட்டு இருக்கிறோம். ஐயா மாப்பிள அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற. நம்ம எப்ப அந்த காக்க குருவி மாதிரி ஒரு 6-7 மணிக்கு போய் அடங்குவோம் அப்படின்னு ஒரு யோசனையா இருக்கு மச்சான், வேற ஒண்ணும் இல்லை. ஆமா மாப்பிள, இந்த விலங்குகள் எல்லாம் 6 மணிக்கு அடைஞ்சிருது. நம்ம மனுஷ பயலுக 24 மணி நேரம் சம்பாதிக்கிறாங்க, நோய்களும் அதிகமா சம்பாதிச்சுக்கிறாங்க. அந்த விலங்கினங்கள் எப்படி நோய் நொடி எல்லாம் வாழ்தோ அந்த மாதிரி நம்மளும் நேரகாலமா எந்திரிச்சு நேரகாலமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம்னா நோய் நொடி எல்லாம் வாழலாம்ல. அந்த மாதிரி காலம் எப்ப நம்ம வாழ்வோம்னு யோசிச்சுட்டு இருக்கிற மச்சா. நீ நினைச்ச மாதிரி அந்த காலத்து மனுஷாளுகெல்லாம் வாழ்ந்தாங்க, சாப்பிட்டு வாழ்ந்தா போதும் தான் நினைச்சாங்க. அதனால நோய் நொடி இல்லாம நல்லா வாழ்ந்தாங்க. ஆமா மச்சான், நீ சொல்றது எல்லாமே கரெக்ட். ஆனா இந்த காலத்து மனுஷாளுங்க 24 மணி நேரம் உழைக்கிறாங்க. எவ்வளவு வசதி இருந்தாலும் பத்தாதுன்னு இன்னும் மேலும் மேலும் வசதி வாய்ப்பு வேணும் தானே மச்சான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பலவிதமான நோய்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நானும் அந்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம மனுஷாக்களும் சூரியன் உதயம் போது எந்திரிச்சு சூரியன் மறையும் பொழுது நம்மளும் உறங்க போயிட்டோம்னா நம்மளும் நோய் நொடி இல்லாம வாழலாம்ல. நம்ம மட்டும் இல்ல, இந்த வையகமே அப்படி இயங்குச்சுன்னா யாரும் நோய் நொடி இல்லாம வாழ்வாங்கல்ல. இந்த காலம் எப்போதுதான் மாறணும் யோசிச்சுட்டு இருக்கிற மச்சான். மாப்பிள நீயே கவலைப்படுற, கண்டிப்பா மாறு, கண்டிப்பா மாறு. இது மாறுமா? எப்படி மச்சான் மாறும்? எப்படின்னா, நான் முதலமைச்சர் ஆனா முதல் கையெழுத்து காலை 6 மணி முதல் மாலை 6 மணி தான் வேலை அப்படின்னு முதல் கையெழுத்து போடுவேன். ஓ அப்படியா? 6 மணிக்கு மேல யாருமே வேலை செய்யக்கூடாதுங்கிற சட்டம் கொண்டு வந்துடுவேன், கட்டாயமா கொண்டு வந்துடுவேன். மச்சா கைய கொடு மச்சான். முதலமைச்சர் ஆக எண்ணம்லாம் இருக்குது உங்களுக்கு? தைரியம் இருக்கு, எண்ணம் இருக்கு. நீங்க முதலமைச்சர் ஆவறீங்களோ இல்லையோ, நீங்க சொல்ற கையெழுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது மச்சான். பரவாயில்ல, வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி.